எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் எய்ட்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதனால் மெயினாக வருது அப்படின்னா வந்து இந்த பிளட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் அப்படியே வந்து போட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அங்கே அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது நம்மளுக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளட் டொனேட் பண்ணும்போது கூட அதுக்கு தான் வந்து எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை பிளட்டை வந்து ஏற்றுவாங்க. நம்ம கொடுக்குறோன்னா முன்னாடி அதெல்லாம் எதுவும் வந்து அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இது மெயினான காரணம் வந்து இது வந்து இல்லீகல் அஃபேர்ஸ்னால் வந்து எய்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அப்புறம் வந்து எய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த ஒரு நோய் வந்தாலும் அவங்களுக்கு அந்த தாங்கக்கூடிய சக்தியெலாம் இருக்காது. மோரோவர் இதுக்கு வந்து க்யூரும் கிடையாது. மெடிக்கேஷன் எடுத்துக்கலாம். இப்போது லேடிஸ் வந்து பர்டிகுலராக வந்து ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சப்போஸ் ஏதாவது எய்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து அது குழந்தையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதனால் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கும்போது மெடிக்கேஷனும் எடுக்க முடியாது. அதாவது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தேவையில்லாத மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இப்போ நம்ம வந்து இருக்கும்போதே வந்து இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து ஒருத்தருக்கு மேலே மற்றவங்ககிட்டலாம் போய் இல்லீகல் அஃபேர் வைக்கும்போது வந்து எய்ட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. இப்போ வந்து கொல்கத்தா கேஸில் பார்த்தோம், நம்ம அந்த கல்ப்ரேட் வந்து அந்த டெட் பாடிஸோடு வந்து அப்போ இது பண்ணியிருக்கான், செக்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கான் வச்சுருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க செத்து போனவங்களே வந்து நிறைய வந்து நோயில் வந்து செத்து போய் தான் அவங்க வந்து டெட் பாடிஸ்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அதில் வந்து கொண்டு போய் அவங்க செக்ஸ் வைக்கும்போது இவங்களுக்கும் நோய்கள் வந்து எய்ட்ஸ் மட்டும் அல்லாது வேறு ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா செத்து போயிருந்தால் அது மாதிரி வரத்துக்கான வந்து வாய்ப்புகள் இவங்களுக்கும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து நம்ம தனிமைப்படுத்தி வைக்கணும். பட் ஆனால் பாசிட்டிவாக பேசி பண்ணணும். அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து எல்லாம் பண்ணோன்னா அவங்க வந்து அந்த ஃபீல் ஆகாது அவங்களுக்கு. இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ரத்தம்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.